உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வருகை சமீபம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தர் விரும்பலையோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனசாட்சி தவறு என்று உணர்த்துகிறதோ அதை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு அவர் வருகை நாளில் கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட கல்லனை போல் மாறணும். ஆமீன் சொல்லுங்களேன். அவனுக்கு சத்தியம் தெரியாது, கடைசி நேரத்தில் ரட்சித்துட்டாரு. நமக்கு சத்தியம் தெரியும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து எது எல்லாம் அசுசியாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிற ஒரு ஓட்டத்தை ஓடுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமேன். உங்கள் பிள்ளைகளை இனி வரும் நாட்களில் தான் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆமேன். நிச்சயமாக அவங்க வாழ்க்கை மாறும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு உங்களோட ஒரு சின்ன சத்தியத்தை பேசி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 24, 27ஆம் வசனத்தை மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தை வசனங்களை கொண்டு உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. ஆசீர்வதி, கிருபை சூழ்ந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நான் வீட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கேளுங்கள், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வீட்டை தருவார் என்று கடந்த வாரத்திலே பேசினேன். ஆமென். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டி யார் என்றால் இயேசுதான். இயேசுவோட வல்லமை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இயேசுவினுடைய வல்லமை இருந்தது போலவே இன்றைக்கு நமக்குள்ளே இயேசுவினுடைய உடன்படிக்கை பெட்டியாகிய வல்லமை உண்டு. ஆமென். அதனால் நீங்க போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப அந்த வீடு வந்து சீத்தி மரத்தினாலே, என்ன மரம்? சீத்தி மரம். என்ன மரம்? சீத்தி மரம். சீத்தீம் என்கிற மரத்தினாலே அந்த வீடு செய்யப்பட வேண்டும், அந்த பெட்டி செய்யப்பட வேண்டும். சீத்தி மரத்தை பற்றி கடந்த வாரத்திலே உள்ளும் புறம்பும் என்ன மரனே தெரியாத அளவுக்கு அது மேலே பசும்பொன் தகட்டை போட்டு மூடணும், மனுஷீகங்கள் மறையணும்னு சொல்லி கடந்த வாரத்திலே. ஏன்னா சீத்தி மரம் முள்ளுகளும் கடினமான பிசினும் கொண்டது. அதையெல்லாம் அகற்றி விட்டு மேலே உள்ள புறம்பா என்ன போடணும்? பசும்பொன் தகட்டை போட்டு மூடி அதை நீங்கள் அந்த பெட்டியை கொண்டு போனாதான் அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் என்று கடந்த வாரத்தில் பேசினேன். நிறைய பேர் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமேன். இன்னைக்கு அதனுடைய செய்தியின் தொடர்ச்சியாகவே நினைச்சிங்க. இங்கே 2 வீடை ஒரு ஒரு ஓமையிலே கர்த்தர் காண்பிக்கிறார் ஜனங்களுக்கு. 2 வீடை காண்பிக்கிறார். ஒரு வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடு, இன்னொரு வீடு மணல் மேலே கட்டப்பட்ட வீடு. பொதுவாகவே வீடு ஏன் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டிலே சந்தோஷமாய் வாழ்வதற்காக வீடை கட்டுகிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். வீடை ஏன் கட்டுறீங்க? நீங்க சந்தோஷமா வாழணும். தன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனையும் அந்த வீட்டில் வைத்து அவர்கள் மரிக்கிற வரை அவர்களை பராமரிக்கணும். அவங்க நான் வாழறதை பார்த்து என் அப்பா அம்மா சந்தோஷப்படணும். அது மாத்திரமல்ல, நான் பெற்றெடுத்திருக்கிற என் பிள்ளைகள், என்னை நம்பி வந்த என் மனைவி இந்த வீட்டிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற நினைவோடு தான் ஒவ்வொரு மனிதனும் வீட்டை கட்டுகிறான், வீட்டை வாங்குகிறான். ஆமேன் சொல்லுங்க. அவனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வீட்டில் தான் எனக்கு நல்லது நடக்கணும், இந்த வீட்டில் தான் எனக்கு கெட்டது நடக்கணும், இந்த வீட்டில் தான் நான் சந்தோஷமா சாப்பிடணும், இந்த வீட்டில் தான் தூங்கணும். இதுதான் வீடினுடைய நோக்கம். நான் வீடு என்று சொல்வது உங்கள் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்கே பார்ப்பீர்கள், ஆனால் 2 வீடு 2 மனிதர்கள் கட்டுகிறார்கள். ஒரு மனிதன் அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போதே கண்மலையின் மேலே போட்டு கட்டுகிறான். மலையை நோண்டி அதற்குள்ள குடஞ்சி அதுக்குள்ள அஸ்திபாரம் போடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 1 கொரிந்தியர் 10:4 அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் யார் மேல கட்டுறான்னா, ஜபத்தின் மேலே கட்டுகிறான், இந்த வேத வசனத்தின் மேல் கட்டுகிறான், ஊழியக்கார வார்த்தையின் மேல் கட்டுகிறான், உபவாசத்தின் மேல் கட்டுகிறான், ஆவிக்குரியதின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அது கொஞ்சம் கஷ்டமா தான் சிஸ்டர் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி உங்க வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கட்டுவது கொஞ்சம் கடினமாய் தோன்றும், கடினமாய் இருக்கும். ஆனால் அந்த வீடு என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஒரு வீடாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது ஒரு வீட்டை ஒரு மனிதன் கட்டுகிறான். எது மேலே அஸ்திபாரம் போடுகிறான் தெரியுமா? மண் மேலே அஸ்திபாரம் போடுகிறான். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணான மனுஷன் நீ பலவந்தம் பண்ணாதபடி அவனுடைய எல்லையை குறிங்காண்டவரேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மண் மேல் கட்டப்படுகிற வீடுனா எது தெரியுமா? உங்கள் மேல் நீங்கள் கட்டிக்கொள்ளுகிற வீடு. உங்க படிப்பின் மேலே, உங்களுடைய திறமையின் மேலே, உங்க சம்பாத்தியத்தின் மேலே, உங்க அறிவின் மேலே, உங்க ஞானத்தின் மேலே, என்னால எல்லாம் முடியும், எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று நீங்கள் கட்டுகிற வீடு இருக்கிறது அல்லவா? அந்த கட்டுகிற வீட்டின் மேலே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன காற்று, ஒரு சின்ன மழை வந்தால் அந்த வீடு காணாம போயிடுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ரகசியம் சொல்லட்டுமா? கண்மலையின் மேலே வீட்டை போட்டு கட்டுறவன் கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் தன் மண்ணாகிய தன்மேல் நம்பிக்கை வைத்து கட்டுகிற வீடு ரொம்ப சீக்கிரமாக கட்டிடுவாங்க. அதனால தான் சபையில் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்க ஒரு வாரம் கூட தவறாம உபவாசங்க எல்லாம் வர பிள்ளைங்களோட வாழ்க்கை ரொம்ப அப்படியே மெதுவாக எழும்புற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ணாத ஆளு சர்றன்னு மேலே வந்த மாதிரி இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. லேலூயா. 2 வீட்டின் மேலேயே பெருவெள்ளம் வந்தது. கண்மலையின் மேலே நீ கட்டி வைத்திருக்கிறாய் என்பதற்காக, ஜபத்திலே கட்டினாய் என்பதற்காக, பரிசுத்தத்தின் மேல் உன் வீட்டை கட்டினாய் என்பதற்காக, உன் வீட்டு மேல மழை வராம இல்ல, பெருங்காற்று வராம இல்ல, உன் வீட்டு மேல வெள்ளம் வராம இல்ல, உன் வீட்டு மேலேயும் வெள்ளம் வந்தது, அவன் வீட்டின் மேலும் வெள்ளம் வந்தது. வித்தியாசம் என்ன தெரியுமா? எந்த பிரச்சனையிலும் எந்த போராட்டத்திலும் இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டின வீடு ஒரு நாளும் விழவே விழாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு வீடும் அதில் உள்ள குடும்பமும் ரொம்ப முக்கியம். ஆமாமா இல்லையா? அப்ப அந்த வீடு ஸ்ட்ராங்கா நீங்க கட்டணும்னா அது கண்மலையின் மேல கட்டணும். வீடு எவ்வளவு முக்கியன்றதை நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா எங்க போனாலும் சரிதான். போலீஸ் உங்களை பிடிச்சாலும் சரி, இல்ல யாராவது சொந்தக்காரங்க ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோ ஆவறீங்கன்னா 2 கேள்வி தான் கேட்பாங்க. உங்க வீடு? ஆமா தானே. உங்க வீடு எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. தெரியுன்ற ஒரு பக்கத்துல பாக்கங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை பிள்ளைங்க, இதை தவிர வேற அவனுக்கு எதுவுமே தெரியாது. மக்கள் சாப்பிட்டியா, என்ன டீ போட்டு குடிக்கிற, லிப்டனா, டாப் ஸ்டாரெல்லாம் கேட்க மாட்டான். இந்த சட்டை எங்கிட்ட சரணா சொல்லி அதெல்லாம் கேட்க மாட்டான். 2 கேள்வி தான். ஒன்று, கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த வீடு எங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. மற்றவர்கள் பார்வையில் படுகிறது என்ன தெரியுமா? நம் குடும்பம். அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய, அதை நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன், வளர்க்க வேண்டியது. ஆமேன். வீடுன்றது நீங்க சாதாரணமானது அல்லங்க. நம்ம இலைப்பாருகிற இடம் அதுதான். நான் தான் சொல்லுவேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லையே நீங்க ரூம் போட்டு கொடுத்தா கூட சரிதான். நாகர்கோயிலில் ஊழியத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. என்னை நேசிக்கிற குடும்பம் 3வது மாடியில் அவங்க பையன் ரஷ்யாவில் மெடிக்கல் படிக்கிறான். அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ரூமு. அவளை கம்பளி மாதிரி விரிச்சு இயேசுநாதர் சொன்ன மாதிரி இருக்குது. போய் படுக்கிறேன், தூக்கமே வரல 2 மணி வரைக்கும் அந்த ரூமில் எனக்கு ஏசி போட்டு. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தலைகாணி சொல்லலாம் ஒழுவி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க லைட்டா ஒரு மாதிரி நீ. ஆனால் அதில் பட்டா டக்குன்னு தூங்கிடுவோம். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? தங்கத்திலே டாய்லெட் போட்டு வச்சிருந்தா கூட கொஞ்சம் வராது புதுசாக போன இடத்துல. ஆனால் நம்ம வீடு, ஆமாவா இல்லையா? நம்ம வீடு நம்ம தான். எலி பொந்தா இருந்தாலும் தனி பொந்து. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? நீங்க போய் நம்ம வீட்டில் போய் லுங்கியை கட்டி அப்படி உட்காந்து ஃப்ரீயா சாப்பிட்ற மாதிரி வேற எங்க போனாலும் அவன் பெருசு பெருசா வச்சிருப்பான். வகை வகையா பெல்ட்டை போட்டு டைட் பண்ணி இப்படி உட்காந்து, அது ஒரு அசௌகரியம் தான். லுங்கியை கட்டிக்கின்னு. ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அதுதான் வீட்டினுடைய. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீடு உனக்கு ஆசீர்வாதமா வரணும்னா இந்த வீட்டை நான் சொல்லுகிறபடி கண்மலையின் மேல். ஆமென். அங்கதான் இளைப்பாறணும், அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் சந்தோஷம் இருக்குது, அங்கதான் துக்கம் இருக்குது. அந்த வீட்டில தான் எல்லாம் நடக்கும். ஆமென். அதனாலதான் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வீட்டை ஞானத்தினால் கட்ட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறது. 14:1 புத்தியினால் கட்டணும்னு எழுதி இருக்கிறது. வீட்டை ஞானத்தினால கட்டணும், வீட்டை புத்தியினால கட்டணும். இது ரெண்டு என்ன பாஸ்டர் அர்த்தம்? கொலேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கொலேசியர் 2:3 சீக்கிரம் வாசிங்க. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னதுதான், உங்களுக்கு ஞானம் புத்தி அறிவு உங்களுக்கு இல்லைன்னா விட்டுடுங்க, அவருக்குள் அது அடங்கி இருக்கிறது. அவர் மேல் அந்த வீட்டை கட்டணும். ஆமே. நான் இப்படி சொல்லட்டுமா? யோபு தன்னுடைய வீட்டை அந்த ஞானத்தின் மேல அறிவின் மேல கட்டணும். ஒருவேளை எழுத்தின்படி கட்டப்பட்ட அவனுடைய வீடு இழிந்து போயிருந்தாலும் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை, அவன் ஆவிக்குரிய குடும்பம் இடிந்து போகல. நான் சொல்லட்டுமா? அவனை போல வாழ்க்கையில ஆமென் பெருங்காற்று அடித்த வீடு கிடையாது. அவனை போல பெரும்பல்லும் வந்து மோதின வீடு கிடையாது. அத்தனையிலும் யோபு பாவம் செய்யவில்லை. காரணம் தெரியுமா? அந்த வீடு கண்மலையின் மேல். ஆனா சவுல் என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஞானம், தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய எல்லா மேன்மையின் மேலே ஒரு வீட்டை கட்டினான். அவனுடைய குடும்பமே இல்லாம போச்சு. குடும்பமே. வேதத்துல சவுலுடைய குடும்பம் போல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் ஒன்றுமே இல்லை. நான் யோசிச்சேன், சவுலுடைய ஒரு 7 பிள்ளைங்க மிச்சம் இருந்துட்டாங்க பாருங்க.
சவுலுடைய பிள்ளைங்க ஒரு 7 பேர் மிச்சம் இருந்துட்டாங்க. அந்த 7 பிள்ளைங்க எங்கேயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க. இவன் ராஜா ஆனவன்னு நம்ம கொன்ற போறான் தாவீதுன்னு. ஆனா ஒரு தேசத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிபியால பயங்கரமான பிரச்சனை வந்து இஸ்ரவேல் முழுவதும் பஞ்சம் வந்துருச்சு. பைபிள் படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். அப்ப கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏன் இந்த பஞ்சம் வந்தது அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே கர்த்தர் வந்து பேசுறார், கிபியோனியர் நம்ம கிட்ட உடன்படிக்கை பண்ணி சமாதானமா வாழ்ந்தாங்க. யோசுவா கிட்ட அவங்க உடன்படிக்கை பண்ணி சமாதானமா வாழ்ந்தாங்க. அவங்க சமாதானமா நம்ம மத்தியில வாழறாங்கன்னு தெரிஞ்சும் சவுல் அவங்களை எல்லாம் கொண்டு போட்டுட்டான். அந்த சவுலின் நிமித்தம் உங்க தேசம் இப்ப 3 வருஷம் பஞ்சத்தில் இருக்குதுன்னாரு. அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டோன்னே கிபியோனியரை கூப்பிட்ட, சவுலுடைய பிள்ளைங்க 7 பேரை கொடுங்க, அவங்க மரத்துல தூக்கு போட்டு அவங்கள 7 நாள் நாங்க அந்த மரத்துல தொங்க விட்டு சாவடிக்கணும்ன்றாங்க. பாத்தீங்களா, எப்பவோ நடந்து சவுல் செத்து பல நூற்றாண்டுகள் ஆன பிறகும் சவுலுடைய குடும்பம் அழிந்து போனது. காரணம் தெரியுமா? நான் கட்டின ராஜ்யம் என்று அவன் எதன் மேல் தெரியுமா? தன்மேல் அந்த வீட்டை கட்டி வைத்திருந்தான். ஆமேன் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளையை, நீ படிச்சிருக்கலாம், நீங்க நல்ல பணம் சம்பாதிக்கலாம், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வதிக்கலாம். ஒருபோதும் சொல்லாதீங்க நான் கட்டின வீடுன்னு. கர்த்தர் நானும் என் மனைவி பிள்ளைகளும் தங்குவதற்கு அவர் கொடுத்த வீடு. ஒவ்வொரு செங்கலும் அவர் கொடுத்தார், ஒவ்வொரு சிமெண்ட் அவர் கொடுத்தார். இதில் நிற்கிற கம்பி எல்லாம் கம்பி அல்ல, என் இயேசு எனக்காக கொடுத்தது. ஆமேன் சொல்லுங்க. இப்படி தினந்தோறும் சொல்லுங்களேன், தினந்தோறும் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இன்னும் வீட்டை கட்ட கட்ட கிருபை தருவான். நம்ம ஆமேன் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க சபைக்கு வந்தீங்களோ, என்றைக்கு வேத புத்தகத்தை கையில் தூக்கினீரோ, அவர் சொல்லுகிறபடிதான் உங்கள் வீட்டை கட்டணும், உங்க குடும்பத்தை நடத்தணும். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வீட்டில் நீங்க கொடுக்கணும். கர்த்தர் அதை ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறார். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணிவிடைகள் கணவனுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். பிள்ளைகளுடைய வளர்ப்பு, கையிலே பணம் வரும்போதெல்லாம் சொல்லணும், கர்த்தாவே இதில் உள்ள 10 பைசா கூட உம்முடைய கிருபையால் நான் சம்பாதித்தது. ஆமேன் சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ தந்திருக்குது. வீட்டு உள்ள எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயம் உடன்படிக்கை பற்றி இருந்து கொண்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். சில தான் விருப்பப்படி வாழ்வதால அந்த வீடு மண் வீடாய் போதுங்க, மண்ணு வீடா போதுங்க. என்னமோ பிரம்மாண்டமா வளர்ந்தா மாதிரி இருக்குது, ஓஹோன்னு வந்தா மாதிரி இருக்கு. திடீர்னு அந்த வீடு காணாம போயிடுச்சு. நான் இப்படி சொல்லட்டுங்களா, நின்ற வீட்டையும் ஜனங்கள் பார்த்தார்கள், விழுந்த வீட்டையும் ஜனங்கள் பார்த்தார்கள். சகோதரனே சகோதரியே, உன் வீடு நிற்பதை மட்டும்தான் ஜாதிகளும் ஜனங்களும் உறவுகளும் பார்க்கணும். நம் வீடு வீழ்வதை ஒரு நாளும் சத்துருக்கள் பார்க்க கூடாது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்க இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு கர்த்தர் கொடுத்த வீடு என்றைக்கும் என்னுடைய வீடு, அடியானின் வீடு, உமக்கு முன்பாக நிலை நிற்கிற ஒரு வீட்டாய் கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிக்க போறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வசனத்தின் மேல வீட்டை கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நடக்காதுங்க. உங்க வீட்டுல என்ன கொள்ளை வியாதி வரட்டுங்க, எவ்வளவு வழி வரட்டுங்க, பொக்கரான் குண்டே போட்டாங்க உங்க வீட்டு மேல, ஒண்ணு உங்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இறங்கி போறான் அந்த வேசி வீட்டுல இருந்து, ராகா பேசி வீட்டுல இருந்து போகும்போது, என்னை காப்பாத்துங்களேன், உங்களை காப்பாத்தினேன், உன்னை காப்பாத்தணுமா, சரி ஒண்ணு பண்ணு. அப்படி பார்த்தா பாருங்க, பார்த்தா அந்த கையில கட்டுற சிவப்பு நூல் மாதிரி ஒரு நூல் தொங்குது. ஆமேன் சொல்லுங்க. என்ன தொங்குது? நூல். கையில எல்லாம் இந்துக்கள் கட்டியிருப்பாங்க, அப்புறம் நூல் தொங்குது. உடனே அந்த சொன்னான் வேவுக்காரன், இந்த நூலை தொங்க விட்டு ஜன்னல் வழியா நாங்க வரும்போது உங்க வீட்டை ஒண்டி கர்த்தர் பாதுகாப்பார். எங்க எப்படிங்க இருந்திருக்கோம்? எப்பா பெயிண்டிங் அடிச்சு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டு இயேசுவேன் போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் போட்டு பிரைஸ் எல்லாம் போட்டு வைக்கட்டுமா வீட்டு? அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு சின்ன நூல் தொங்க விடும் வீட்டு வாசல்ல. நாங்க வரும்போது கர்த்தர் எல்லா எரிகோ பட்டணத்தின் மேல் இருக்கிற சுவர் மேல் வீட்டை இடிப்பார், ஆனா உன் வீட்டை மாத்திரம் இடிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு, அவர் வார்த்தைக்கு உண்மையாய் நம்பி. நான் விசுவாசிக்கிறேன். ராகாப் யார் தெரியுமா? வேசி என்று வேதமே சொல்லுகிறது. ஒரு வேசிக்கு தேவ வார்த்தை மேல எவ்வளவு தெரியுமா கனம். அவங்க போன உடனே அந்த நூலை எடுத்து சின்னதா ஜன்னல்ல தொங்க விட்டுட்டாங்க. என்னடா இந்த நூலா நம்மளை காப்பாற்றும்? நம்மளா தான் யோசிச்சிருப்போம். பாஸ்டர் வந்து சொல்லிட்டு வர்றார், சிஸ்டர் வெளியில நீங்க வந்து ஒரு பிளஸ் போட்டு இயேசுவின் ரத்தம், நடா இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, வேற பிளஸ் போட்டு ரத்தம் போட்டு தண்ணி போடுன்றான்னு நீங்களாம் யோசிப்போம். நானா தான் யோசிப்பேன். அவன் அந்த சிவப்பு நூலை தொங்க விட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இவர்கள் வரும்போது 7 நாள் துதித்து அந்த பட்டணத்தை சுற்றி வருகிற 7ஆம் நாள் அலங்கம் விடிந்தது. அந்த அலங்கத்தின் மேல் இருந்த அத்தனை வீடுகளும் விழுந்தது. எல்லாரும் பார்த்தாங்க, ராகாபுடைய வீடு விழாமல். தேவ பிள்ளையே, ஒரு வேசி இவ்வளவு அழகாய் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரோட பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததி, சுதந்திரருங்க, ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததி. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையின்படி வீட்டை கட்டுகிறோம்? அப்படி கட்டியிருந்தா நிச்சயமா சொல்றேன், உங்க வீட்டை பார்க்கறவங்க பிரமிச்சு போயிருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சாலமோன் கட்டின வீட்டை பார்த்து பிரமிச்சிட்டாங்களாம் எல்லாரும்.
அவன் கட்டின வீட்டை அப்படியே வந்து பார்த்து பார்த்து இவ்வளவு ஞானத்துல எப்படி கட்டின சாலமோன் ஞானத்தில். அதனால தான் அவன் வீடை கட்டுறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு வீடை கட்ட சொன்னா பாவி 1000 வீட்டை கட்டான். அல்லேலூயா சொல்லு. எத்தனை வீட்டை கட்டான்? ரொம்ப ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் உண்மையா சொல்றேன், மனைவியை நேசிக்கிறவங்க பிரீத்தி வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மிக்சிக்கு சொல்ற மாதிரி மனைவியை ரொம்ப நேசிக்கிறவங்க மனைவி ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப மனைவியை நேசிக்கிறாள் பாருங்களேன், எங்கேயாவது பிரயாசப்பட்டு அவன் கஞ்சி குடிப்பான், அவன் பிளாட் பாத்ல சாப்பிடுவான், ஆனா ஒரு வீட்டை கட்டி என் மனைவியோ. நான் சொல்றேன், நல்ல கணவனுக்கு இது புரியும். வாசிங்க வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க மகளே. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8-9 சீக்கிரம் வாசிங்க மகளே. ரொம்ப சோம்பேறிங்கப்பா சபையிலானா. அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாகவா? ஓ, அந்த அதே மாதிரியாக வாசி வாசி. வேறு ஒரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோன் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். ஆமென். ரொம்ப மனைவியை நேசிச்ச ஆள் பாருங்க, மாளிகையை கட்டி கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. நம்ம 500 சதுரம் வீட்டை கட்டிட்டு பாரு, உனக்கு வீட்டை கட்டணும் உனக்கு வீட்டை கட்டணும்ன்றான். அது இப்படி நோஞ்சு கிஞ்சி போது பாவம். கிச்சன்ல திரும்பினா அங்க இடிக்குது, இப்படி தூக்கினா பாட்டில் கீழே விழுது. இதுக்கே வீட்டை கட்ட அவன் மாளிகையை கட்டிட்டான். ஆமென் சொல்லுங்க. நான் இங்க இருக்கிற கணவன்மார்ல சொல்றேன், மாளிகை நீங்க கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயம் கட்டுவீங்க. என் ஆசை இந்த சபையில இருக்க எல்லா வீடுகளும் பிரதிஷ்டை பண்ணப்படணும். மட்டன் பிரியாணி தான் போடணும். ஆமென் சொல்லுங்க. முத பத்திரிக்கை நம்ம எதிரி வீட்டுக்கு தான் வைக்கணும். அவனை கூப்பிட்டுன்னு வந்து அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு கறியில சோறே இருக்க கூடாது, வெறும் கறியா இருக்கணும். மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள சாப்பிடு மாமான் போகும்போது வயல ஆயின் போ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு அந்த அந்த சந்தோஷம் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு இருக்குது. ஆமென். சாலமோனுக்கு எகிப்துல போய் பொண்ணு கேட்டு வாங்கி வந்துட்டான். பார்வோன் ராஜாவோட பொண்ணை, உன் பொண்ணை நான் எப்படி வாழ வைக்கிறேன்பான்னு கட்டின்னு வந்தான் பாருங்க. அதே மாதிரி செஞ்சிட்டான். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்க சகோதரர்களே. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள ஐக்கியமும் வலிமையும் இருக்கணும். அதனால தான் குடும்பத்தில் நல்ல ஐக்கியமும் வலிமையும் பெற்றான் சாலமோன். நம்ம குடும்பத்தில் நல்ல ஐக்கியம் மிக மிக முக்கியம். ஆமென். அந்த வீட்டில் தனக்கு தானே பிரிஞ்சிருக்க கூடாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லாம 2 பேருக்குள்ள பயங்கரமாக கான்ட்ரவைசி, எப்ப பாரு சண்டை. மார்க் 3:25 சொல்லுது, தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடு என்ன பண்ணாது, நிலை நிற்காது. நீங்க நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு உங்க மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னா உங்க வருமானங்கள் எங்க போகுதுன்னு தெரியாது. வருமானம் நல்லா வரும், ஆனா அந்த குடும்பத்துல சந்தோஷமே இருக்காது. உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டை ஞானம் என்கிற இயேசுவால, புத்தி என்கிற இயேசுவால நீங்க கட்டதான் போறீங்க. அந்த வீடு உங்களுக்கு சமாதான தாபரமாய், நிலையான வாசஸ்தலமாய், அழியாத வீடாய் கர்த்தர் தரப்போறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், நான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வீடு கட்டுவீங்க. இந்த சபையில 10 வீடாவது பிரதிஷ்டை. ஆமென். இன்னைக்கு 2 மனுஷங்க வீட்டை பத்தி நான் காண்பிச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி தொடர்ந்து பேசணும் அப்படின்னு ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டார். இந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் இருந்து விக்கிரக ஆராதனை செய்த குடும்பத்திலிருந்து புறப்பட்டவர்கள். 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு கீழாய் பிறந்தவர்கள் தான். ஆனா ஒரு மனுஷனுடைய வீட்டை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டார். ஒரு மனுஷனுடைய வீடு அவன் சந்ததியே, சவுலுடைய சந்ததி இல்லாமல் போனது போல இவன் சந்ததியே இல்லாமல் ஒரு அருவருக்கத்தக்க சந்ததியை இந்த பூமியில கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். யார் அந்த மனிதர்கள்? எடுத்து வாசிங்க. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் நின்றார்கள். போதும் பிரதர். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அதிலேயே 19:1. அந்த இங்க 3 புருஷர்கள் நின்றார்கள். பிறகு அந்த வீட்டுக்கு போறாங்க, இன்னொரு வீட்டுக்கு, லோத்தின் வீட்டுக்கு. அந்த 2 தூதர்கள் வாசிங்க. சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து. ஆமென். போதும் பிரதர், சொல்லும்போது படிங்க.
2 மனிதர்களை காண்பிக்கிறேன். அண்ணன் தம்பிங்க 2 பேரும், சித்தப்பா பெரியப்பா பசங்க. ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருந்த இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கூடாரத்தின் வாசலில். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா தன் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அங்க உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தா 3 பேர் வருகிறார்கள். அதிலே இயேசு ஒருவர் வருகிறார் என்று வேத பண்டிதர்கள் தீர்க்கமாய் சொல்லுகிறார்கள். பைபிள்ல எங்கெல்லாம் தூதனானவன் வரதெல்லாம் இயேசு. சரிங்களா? அப்ப 3 பேர் வருகிறார்கள். எங்கே? அவனுடைய கூடார வாசலுக்கு வருகிறார்கள். அந்த தூதர் இந்த வீட்டுக்கு, அதை தான் அடுத்த வாரம் பேச போறேன். இந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு பேச போறேன். இந்த வீட்டில் இருந்து விருந்து சாப்பிட்டு இவங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டு, நிச்சயமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் வருவன், ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று வாக்கு கொடுத்து விட்டு, இவன் சகோதரன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் போனா நம்பால் எங்க உட்கார்ந்துருக்கிறார் தெரியுமா? எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? ஊர் வாசல்ல உட்கார்ந்துங்கிறார். எங்க கிராமத்துல சேத்து பக்கத்துல ஊர் வாசல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலை சுத்தி ஒரு காம்பவுண்ட் மொட்டை சவு இருக்குது பாருங்க. அந்த மொட்டை சவுத்து மேல மொத்த பேரும் உட்கார்ந்து இருப்பான். ஒருத்தவங்க கூட வேலைக்கு போக மாட்டான். அந்த ஊர்ல வேலைக்கு போறவன கூட என்ன கேட்பான், எங்க போற வேலைக்கு? ஆச்சே வேலைக்கு போய் உட்காருன்றான். நீங்க கிராமத்துக்கு போனீங்கனாலே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அதை சுத்தி ஒரு திண்ணை கட்டியிருப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஊர் வாசல்ல யார் ஊருக்கு வரா போறா வரான்னு பார்க்குற வேலை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா லோத்துக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. சில அக்காங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வேலை முடிச்சுட்டு வாசப்பட்டில் வந்து உட்காந்துரும். பார்த்துருக்கீங்களா? யார் எங்கே போறா? ரேஷனுக்கு போறியா கௌதமே அப்படின்னோம். அது ரேஷனுக்கு போனால் உனக்கு என்ன? ஆஸ்பத்திரிக்கு போறியா கௌதம்? இதான் வேலை நம்மளுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஆவி கொண்ட ஆட்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஆமேன். நம்ம சபையில் யாரும் இல்லை. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரே ஊர்ல இருந்து புறப்பட்டவர்கள் ஆபிரகாம். ஆபிரகாம் எங்கே உட்கார்ந்து இருந்தார்? திரும்பி வாசிங்க 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே, போதும் பிரதர், மம்ரேல உட்கார்ந்து இருக்கிறான். மம்ரே என்றால் ஐக்கியம் அல்லது வலிமை. ஆமேன்னு சொல்லுங்க. ஃபெல்லோஷிப் டு தி ஸ்ட்ரென்த். என்னது மம்ரே என்ற வார்த்தைக்கு அவன் உட்கார்ந்த இடங்க தெரியுமா? வலிமை நிறைந்த இடத்துல, குடும்பத்தோட ஐக்கியம் நிறைந்த இடத்துல உட்கார்ந்திருந்தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. சோதோம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எரிமலை அல்ல எரிந்த பகுதி, எரிஞ்சு முடிந்த பகுதி, கால் கொதிக்கிற இடம். என்ன இடம்? அந்த ஊருக்கு பேருக்கு அர்த்தம் போட்டு இருக்குதுங்க. ஒருத்தவன் ஐக்கியத்துல வலிமையில குடும்பத்தோட உட்கார்ந்துருந்தான், ஒருத்தவன் எங்கன்னா நெருப்புக்கு மட்டியில் உட்காந்துங்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லையா? கால் கொதிக்கிற இடத்துல, ஒருவர் வீட்டுல, ஒருவர் ரோட்ல. ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தர் எங்க இருக்கிறாரு? சில ஆள்லாம் பாருங்களேன், வீட்டுக்கே வரமாட்டான் பாருங்க. 10:30 மணி 11 மணிக்கு தான் வருவான். வேலை முடிஞ்சிட்டு இருக்கும் 6 மணிக்கெல்லாம். வீட்டுக்கே வரமாட்டான். அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி, அவனை பார்த்து இவனை பார்த்து அவனை பார்த்து, அந்த டீ கடை வாசல் நீ டீயை குடிச்சு தம் வச்சு அதை பண்ணி எல்லாம் வீடு வந்து சேரும்போது இன்னும் எத்தனை மணியா இருக்கான்? இதெல்லாம் ராங். கிறிஸ்துவ வாழ்க்கையின்படி வீடு விட்டா வேலை, வேலை விட்டா ரோடா, வீடு விட்டா. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தியா, ஆண்டவர் ஆராதிச்சியா, நேராக 9:30 மணிக்கு டிபனை கொடுத்தாங்களா, வீட்டில் எல்லாம் மனமாற உட்காந்து சாப்பிட்டீங்களா, நேராக கறிக்கு போயிட்டு கறியை தந்து கொடுத்தியா, டிவியை போட்டியா, ஏதோ உனக்கு பிடிச்சது ஒன்று பாரு. அது சீரியல் பார்த்துறாத. உன் மனசு ஏதோ என்னையா நானா ஏதோ ஒன்று பொதுவாக பார்த்தியா, மதியத்துக்குள்ளே சமையல் செஞ்சிட 2:30 மணிக்குள்ளே நம்பாலு சாப்பிட்டியா, மதியம் படுத்து ரெஸ்ட் எடுத்தியா, தூங்கிட்டு சாயங்காலமாக எங்கேயா போகணும்னா குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயா. இதுதான் கல்யாணம் ஆன அப்புறம் வாழ்க்கை. மனைவி பிள்ளையோடு தான் இருக்கணும் ஒரு கணவன், மனைவி கணவனோடு தான் இருக்கணும். இதை விட்டு நான் ரோட்ல இருக்கிறேன் பாஸ், எங்க இருக்கிற? சும்மா வந்தேன் பாஸ்டர்ன்றான் ஒருத்தன். சும்மா, அவனுக்கே தெரியல ஏன் வந்தேன், அதுக்கு பேர் தான் சும்மா. என்னப்பா இங்க நிக்கிறேன்னு கேட்டா சும்மா வந்தேன் பாஸ்டர்ன்றான். இவனும் சும்மா வந்திருப்பான் பொழுது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்க. அப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் கர்த்தரோட ஐக்கியப்பட்ட இடத்துல 13:18 வாசிங்க பிரதர். அதுலயே 13:18 வாசிங்களேன். ஆதியாகமம் 13:18 வாசிங்க. எபிரேயனுக்கு சம மம்ரேயில் சேர்ந்து குடியிருந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி கர்த்தர் பேசுற இடத்துல ஒருத்தன் குடியிருக்கிறான் சிஸ்டர். ஒருத்தவன் நெருப்பு கொதிஞ்சு எரிஞ்சு போய் அதுக்கு சாம்பலாய் போய் கிடக்கிற இடத்துல ஒருத்தன் குடியிருக்கிறான். பிரதர், இன்னைக்கு உங்க வீட்டை உங்க குடும்பத்தை கர்த்தர் ஐக்கியப்பட்ட, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, கர்த்தர் உங்களோட பேசுகிற ஒரு இடத்திலே குடி வைக்க வேண்டும். ஏதோ உங்கள் விரும்பின ரோட்டில நெருப்பு போல எரிந்து கொதிக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? குடியிருக்க கூடாது. அதனாலதான் குடும்பத்துல நல்ல ஐக்கியமும் வலிமையும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஆபிரகாம் பெற்றார். ஆமேன். நம்ம குடும்பத்துல நல்ல ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. நம்ம வீடு பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம மனைவி பிள்ளைங்க பிரிஞ்சிடக்கூடாது,
பிள்ளைங்க உங்க வார்த்தையை கீழ்ப்படியாம அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட கூடாது சிஸ்டர். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் தரிசனமாகிற மம்ரேயின் பூமியில ஐக்கியத்துல வலிமையில உங்க குடும்பத்தை நீங்க வளர்க்கணும். நம்ம வாழ்க்கை, நம்ம எதிர்காலம், நம்முடைய எல்லா கட்டண வீடு எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம் பிள்ளைகளுக்காக. அவங்க சந்தோஷமா வாழ்ந்தா நீங்க சந்தோஷமா ஓட்டத்தை முடிப்பீங்க. அவங்க துக்கப்பட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டா உங்க வாழ்க்கை துக்கம் இல்லாம முடிஞ்சிடும். நான் சொல்றத சத்தியத்தை பேசுகிறேன். உங்கள் வீடு தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சத்துருவோட வீடாய் உங்கள் வீடு மாறிக்கொள்ளாமல் நீங்க பார்க்கணும். அந்த வீட்டுக்குள்ள தெய்வீக சமாதானம் இருக்கணும், அந்த வீட்டில் அமைதல் இருக்கணும், அந்த வீட்டில் ஆரோக்கியம் இருக்கணும், அந்த வீட்டில் ஆசீர்வாதத்தினுடைய நிறைவு இருக்கணும், சுகம் இருக்கணுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க கர்த்தர் சொன்ன இடத்துல, கர்த்தர் காண்பித்த இடத்துல உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை கட்டி அவரோட உங்க குடும்பத்தை அந்த மம்ரே என்கிற ஐக்கியத்தில் ஐக்கியப்படுத்துவீர்களானால் நான் விசுவாசிக்கிறேன் உங்க வீடு ஒரு சமாதான தாபரமாய் கர்த்தர் விரும்புகிற வீடாய் இருக்கும். ஆமேன் சொல்லவே மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ரெண்டாவது, அந்த மனுஷன் சோதோமுடைய ஐக்கியத்தில் இருந்தான் பாருங்க. கொளுத்துகிறவனோட ஐக்கியம், சண்டை போடுறவனோட ஐக்கியம், தடைகள். ஆமேன். ஒரு மனுஷன் பாருங்க, சிலர்லாம் பாருங்க வீட்டுக்குள்ள வந்து கொளுத்தி போடுவான். பார்த்துக்கிறீங்களா நீங்க? நல்லா இருக்கும். இந்த நாள் மனுஷன் போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எடுத்து நிற்பார் பாருங்க. ரொம்ப நாளுக்கு முன்னே யாரோ கொடுத்தன அந்த வீட்டாண்டக்கிற லேடி வந்து, சார் எப்படி சார் இருக்கிறீங்கன்னு கேட்கும். நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அங்க நின்று கொளுத்துறவன் ஒருத்தவன் சிரிச்சு யாரோ பொம்பளை கிட்ட பேசுறான்ட்டு நேராக இங்கேயும் போக மாட்டான், நம்ம வீட்டுக்கு தான் போவான். போய் உங்க வீட்டுக்காரர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தேன், வேலைக்கு போறாரு, ஒரு பொம்பளையோட சிரிச்சு பேசி இருந்தான்னு கொளுத்தி போயிடுவான். இதெல்லாம் நீங்க அனுபவிச்சது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா பாஸ்டர் கேட்காதீங்க, பார்க்குற நிறைய. ஆமேன் சொல்லுங்க. இந்த கொளுத்துக்கிறவனோடு நீங்க ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. உங்க குடும்பத்தை கெடுக்கிறவனோட ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. கொளுத்துக்கிறவனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னே விரும்ப மாட்டான். அவன் வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை கொளுத்தி அழிச்சிடணும். இப்படிப்பட்ட ஆட்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா நிறைய வீட்டுக்குள்ள சண்டைகள் காணப்படும், தடைகள் நிறைய. உங்க வீட்டில் எதை செஞ்சாலும் தடை வரும், நஷ்டங்கள் நிறைய வரும், மன நிம்மதியே இருக்காது, வியாதி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள, எதிரிகளுடைய கொத்தளங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும், கெட்ட கனவு நிறைக்கும், திடீர் பிரச்சனை. அதனால தான் சொல்லுவேன், உங்க வீட்டுக்குள்ளே வருகிற நபர்கள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். கொளுத்துகிறவர்களாய், தீக்குளித்தி போடுகிறவர்களை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்க அனுமதிக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவனுக்கு ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. ஏன்? அது உங்களை வலிமை அடைய வைக்கும். நல்ல ஆலோசனை சொல்பவர்கள், உங்க உயர்வை விரும்புபவர்கள், ஆரோக்கியத்தில் அக்கறை உள்ளவர்கள், பொருளாதாரத்தை மேம்படுத்துறவர்கள், சேமின் அட்வைஸ் பண்றவங்க கூட தான் நீங்க ஐக்கியப்படணும். அவங்க கூட தான் ஐக்கியப்படணும். என்ன இப்படியே இருந்தா எப்படி? புள்ள வச்சிருக்கிற இந்த பிள்ளைக்கு எதுவும் பண்ணலையா? போ அந்த இடத்துல போய் பாரு, நீ இந்த கொஞ்சமா போட்டினா அவங்க நிறைய நகை கொடுக்குறாங்க, அங்க சீட்டு போடு, அதை பண்ணு, இப்படிலாம் சிலர் அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்க. சிலர் உங்களுடைய அக்கறை சரீரத்தில் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கிற, இதை சாப்பிடுவாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, இப்படி இருந்தா எப்படி, நீ இதை கொஞ்சம் மாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே நம்மளோட கர்த்தரோட ஐக்கியப்பட்டவங்களா இருந்தால் தான் அவங்க கூட நீங்க என்ன பண்ணணும்னா உறவு வச்சுக்கணும். ஒரு சிலர் உள்ள நுழைஞ்சாலே, ஏமா இது யாருமா கொடுத்தா, இது எங்கம்மா வாங்கின, இது எப்பம்மா வாங்கின, வாங்கிட்டியா நீ அப்படின்னு வாங்க பாருங்க. அடுத்த வாரமும் டொம் ஆயிடும். அது நாம சொல்ல மாட்டீங்க. குடும்பத்தை பிரிப்பவங்க, கலகம் பண்றவங்க, எதிர்காலத்தை குறித்து கவலையற்றவர்கள், கடமங்கியாவது இதை செய்யி ஐக்கியம் கொள்ளக்கூட, அவங்களோட நீங்க ஐக்கியம் கொள்ளக்கூடாது. சிலர்லாம் பாருங்க, உங்களை பத்தி அக்கறையா இருக்காது, ஆனா அக்கறை இருக்கணும். இப்படியே இருந்தா எப்படிதான் நீ ஜான்சி, எப்படி சோப்பி, எப்படி, ஆனா உள்ளனா நீ இப்படியே இருக்கணும்ன்ற எண்ணத்தோட வந்திருப்பான். அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா நல்ல மாதிரி, ஆனா உனக்கே தெரியும் அது நல்லது இல்லை, இன்னமும் பெருசா இப்போ இதுமா எனக்கு வந்து பண்ணுது, நல்ல பாம்பு இன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணுதுன்னு அவங்க கூட அவங்கள கொளுத்தி போடுகிற உறவு. இந்த சோதோம்ல இருக்கிறவன் கொளுத்துகிறவன், என் குடும்பத்தை கெடுக்கிறவன், என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறவன் என்று தெரிந்து கூட அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வருவதற்கு லோத்துக்கு மனசு வரல. சிலரோட நீங்க ஐக்கியப்பட்டுட்டீங்கன்னா அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால வர முடியாத அளவுக்கு பாண்டிங் ஆயிடுவீங்க. சத்துரு அப்படி அணைச்சிருவான் அவங்கள. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கலகம். ஆபிரகாம் குழந்தை இல்லைங்க, ஆனா குடும்பத்தில் ஐக்கியப்பட்டு இருந்தான். மனைவியை விட்டு போக மாட்டார் அந்த மனுஷன். மனைவி உள்ள மனைவி சமையல் பண்ணிட்டு ஒரு வாசல் 12:30 மணியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா லோத்து அங்க உட்காந்துருப்பான். எவனா போறான் வரவன் 30 ரூபா புளி சாதம் இல்லை 40 ரூபா பிரிஞ்சி பாய் விற்கிறத வாங்கி வந்து கொடுத்துருப்பான் நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு அங்கேயே ஆலமரத்து நிலையிலே தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்து திரும்பி வேலைக்கு போனவனா திரும்பி வரும்போது அவனெல்லாம் கணக்கு சர்வே எடுத்துட்டு 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தா மனைவி இருந்துதான் எனக்கு தெரியல, 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்துதான் எனக்கு தெரியல, ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை என்பதை நான் பின் நாட்களில் காட்டுகிறேன். அல்லேலூயா.
எங்க வீடுனா என்னங்க? அதில் தாங்க தங்கி இருக்கணும் நீங்க. அதுக்கு தாங்க வீடு. சௌரா உங்களுக்கு வீடு இல்லை, யார் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறதுக்கு அவங்களுக்கு வீடு சொல்லுங்க. நம்ம வீட்டில் நாம் உட்கார்ந்துருக்கணும், தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. முதல்ல கணவர், மனைவி, பிள்ளை, நம்ம குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர் நம்ம சொல்றீங்க? நம்ம குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு உன் மனைவி தான், நீ பெற்றெடுத்த பிள்ளை, இவங்க தான் ஃபர்ஸ்ட். இவங்களுக்கு அப்புறம் வர உறவுகள் எல்லாமே கொஞ்சம் தூரம் தான். பிறகுதான் அப்பா, பிறகுதான் அம்மா, பிறகுதான் ஆயா, பிறகுதான் உறவு. இந்த வருஷம் மாறினா வீடு சோதமா மாறிடும். இந்த வருஷம் மாறினா உங்க வீட்டுக்குள்ள நெருப்பு கொளுத்தி போட்டது போலயே உங்க வீடு இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. எபேசியர் 5:31 வாசிங்க. எபேசியர் 5:31 வாசிங்க. ஆண்டவர் சொன்னதை நான் பேசுறேன், சொந்தமா பேசல. எபேசியர் 5:31 வாசிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்து. ஆமென். மத்தேயு 19 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 19 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து வாசிங்க. உண்டாக்கினார் என்றார். இது நிமித்தம் பாருங்க, இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை. அல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? குடும்பத்தை விட்டு கணவன் மனைவி என்ன பண்ணக்கூடாது? பிரியறதுனா என்ன பாஸ்டர்? பிரியறதுனா என்ன? நான் பிரிஞ்சு போறதை பத்தியே பேசல. உங்களுக்கு வீடு தான் ஐக்கியம், வீட்டுல தான் இணைஞ்சிருக்கணும். 128ஆம் சங்கீதத்தை ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பேன். எந்த குடும்பம் தெரியுமா? கர்த்தர் அந்த வீட்டில் மனைவியை திராட்சை கொடியாய் பார்க்கிறார், கணவனை அணைக்கிறவனாய் பார்க்கிறார், பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாய் பார்க்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் சீயோனில் இருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆசீர்வாதங்களை தர வல்லமை. ஆமே. தாய் தகப்பன் உடன் பிறந்தோர் அப்ப பராமரிக்க வேணாமா பாஸ்டர்? கடமையை செய்யி, அவங்களுக்கு செய்ய வேண்டியது கடமையை செய். நல்லவங்களா இருந்தா வருஷத்துல ஒரு 10 தடவை அவங்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோ. குடும்பத்தை பிரிக்கிற மாமியாரு, அம்மா, குடும்பத்தை பிரிக்கிற அம்மா, குடும்பத்தை பிரிக்கிற அக்கா, தங்கச்சி வந்தாலே குடும்பத்தை பிரிச்சுட்டு போகுதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் வைக்கணும். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யி, ஆனா கிட்ட என்ன பண்ணக்கூடாது? நீங்க சேர்க்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா நான் சொல்லித்தரேன் இந்த வார்த்தைகளை. எங்கேயும் போக மாட்டாரு ஆபிரகாம். அவர் மனைவி உண்டு. அதைத்தான் அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அந்த வீட்டு வருவதற்கு விரும்பி அந்த வீட்டுக்குள்ள வந்து விருந்து சாப்பிட்டார். ஆனா இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்பா. ஏன்? அந்த வீட்டில் ஐக்கியம் இல்லை, அந்த வீட்டில் ஒத்துமை இல்லை. இந்த மனுஷன் வீட்டிலேயே இருக்க மாட்டான், அவன் பொண்டாட்டி வீட்டில் கிடையாது. பாவங்க, இந்த மனுஷன் ஆம்பளை போய் பாவு பேசி அந்த ஆளு ரொட்டி சுட்டு கொடுக்குறாருங்க வந்தவங்களுக்கு. எங்கெங்க போச்சு மனைவியே? எங்க போச்சு மனைவியே? வேலைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காலைல 8 மணிக்கு உள்ள இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பாவம். அல்லேலூயா. திடீர்னு 9 மணிக்கு யாரா வந்தா நம்பால் தான் தோசை ஊற்றி கொடுக்கணும் பொழுது. கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. போங்க கர்த்தர் நல்லவர். ஆமே. 2 பேர் கணவன் மனைவி சம்பாதிச்சா இந்த காலத்தில் நல்ல குடும்பத்தை பிள்ளைகளை வளர்க்க முடியும். நான் தவறாக சொல்ல, சும்மா ஜோக்குக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீடு தேவன் விரும்புகிறபடி மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். எங்க யோசேப்புக்கு அவங்க அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுல இவன் ரொம்ப நேசிச்ச பொண்ணுகிட்ட இருந்து லவ் பண்ணாம பாருங்க, ராகேல. அவங்கிட்ட இருந்து பிறந்த பையன் யாருன்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு. மடியிலேயே வச்சு மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் உடுத்தாத உடை என்னன்னா ராஜாக்களுடைய பிள்ளைகள் போடுகிற பலவர்ண அங்கேயே போட்டு உடுத்தினவன். இந்த மனுஷன் இப்ப போய் ஒரு தேசத்துல ராஜாவா மாறிட்டாரு. நான் பேசத்தை கவனிக்கணும். இப்ப அப்பா தேடி வராருங்க. அப்பா கூட பிறந்த அந்த 11 அண்ணன் தம்பிங்க வராங்கங்க. இப்போ யோசேப்பு இவங்களை கிட்ட வச்சுக்கணுமா தூரம் வச்சுக்கணுமா? சரி, நான் இப்படி யோசிச்சேன். இந்த 11 பேர் தான் நம்மளை குழியில போட்டவன் கெடுத்தவன். அப்பா என்ன பண்ணார் வயசான காலத்துல? அவரையாவது யோசேப்பு என்ன பண்ணிருக்கணும்? கூட வச்சுக்கணுமா இல்லையா? அப்பா 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 நிறைய அம்மா அங்க பொண்ணுங்களுக்கு அப்பா சென்டிமெண்ட். ஆமேன்னு சொல்லுங்க. யாரையுமே கிட்ட வச்சுக்கலங்க அந்த ஆளு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47:11 வாசிங்க. 47:11 நேரம் எடுக்கணும். நான் பேசும்போதே யோசேப்பு கிட்ட போயிருக்கணும். ஆதியாகமம் 47:11 வாசிங்க. என்னமா? பார்வோன் கட்டளையிட்டபடியே எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய
சுதந்திரம் கொடுத்து 48:1 வாசி. 48:1. அதற்கு பின்பு கொண்டு போனான். போதும். எடுத்து போய் வச்சவரு அப்பாவுக்கு சீரியஸா சாக போறான்னு தந்தி வண்ணதாங்க இந்த ஊர்ல இருந்தே போறாரு பாக்குறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு ஒண்ணு தெரியும், இந்த ஆளை உள்ள விட்டா இவனுக்கு பின்னாடியே ரூபன் வந்து சேர்ந்துருவான். ஆமென் சொல்லுங்க. ரூபனை மாதிரி கலகக்காரன் யாரு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த ஆளை கிட்ட வச்சு கூட அவரையே வச்சுட்டான். போயும் பார்க்கல. நான் நினைக்கிறேன் சாக போறான்ற நியூஸ் வந்தவன தான் கிளம்பி போறான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நல்லா கவனிங்க. உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய நிம்மதியை, உங்களுடைய ஐக்கியத்தை நீங்க கர்த்தரோடு இருக்கிறது அப்படியே அன்பா பேசுவாங்க. ஐயோ சர்ச்சுக்கு போறியே, உனக்கு எதுவுமே நடக்கலையே, பாவமா இருக்கிறிய, கூட ஒரு ₹1 வீடு கட்டிக்கிறேன் வச்சுக்கிறல்ல பேங்க்ல. ஆமா தானே? இந்த பாவப்படுற ஆளுக்கு டக்குன்னு கேட்டுடணும், சித்தின் சரடு போட்டுங்கிற 7 சவரம், அதை வேணா ஒரு 3.5 குறைச்சின்னு ஒரு 3.5 கூட பொண்ணுக்கு வீடு கட்டிக்கிறேன்னு, அதோட உன் வீட்டு பக்கமே திரும்பாது. தைரியமா கேட்கணும். உன்னை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்கன்னா மொதத்தை தான் கொடுத்து போய் சித்தி பீஸ் கட்டணும்னு கேட்டுப்பாரு. என்ன அறிவுதா? அப்படியே அவங்களுக்கு பரிதாபம் வந்துச்சான். சர்ச்சுக்கெல்லாம் போனீங்க, இயேசுவெல்லாம் நம்பினிய, கொளுத்துறதுக்கு வந்துக்குது. ஆமென் சொல்லுங்க. இப்படியே இருந்தா எப்படி தான் உங்க வீட்டுக்கார ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பக்கூடாதா? இனிமே நீ தான் மளிகை சாமான் மாசம் மாசம் வாங்கி போடுற மாதிரியும், நீ தான் பாலுக்கு துட்டு கொடுக்குற மாதிரியும், அவன் எங்கேயோ போய் உழைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொளுத்தி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இது இப்படியே இருந்தா எப்படி தான்? கல்யாணம் 20 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அவனை லவ் பண்ணலான்னு மனசுல சாயங்காலம் கறி வாங்கி அவனுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலான்னாலே அன்னைக்கு என்ன ஆயிடுது? கரெக்டு தான் சித்தி சொல்லிட்டு போனது, பெரியமா சொல்லிட்டு போனது, மாமா சொல்லிட்டு போனது. இந்த கொளுத்தி போற ஆள்லாம் என்ன பண்ணக்கூடாது? நீங்க எங்க யாக்கோபு எவ்வளவு பெரிய மனுஷங்க, சின்ன வயசுல பார்த்து பார்த்து வளர்த்தவருங்க. 11 பேர் டே நீ ஓடுங்கடா, எங்க அப்பா சாவர காலத்துல என் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கினாரா? சிலருக்குலாம் அம்மா தான். ஒரு ஆள் சொல்றான் என்கிட்ட, எங்க அம்மா மீன் குழம்பு மாதிரி பாஸ்டர், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. நான் சொன்னேன், உங்க அம்மா கூடிய இருந்திருந்தானே, பாவம் ஏன் இந்த பொண்ணை கட்டின்னு வந்தேன்றேன். சில ஆளுக்கெல்லாம் அம்மா சென்டிமெண்ட். அம்மா நல்ல அம்மாவா தான் நாங்களே கூட வச்சுப்போம். மருமக சொல்லுது, அம்மா உள்ள வந்தாலே பாஸ்டர் ஒரே ரணகலமாய் போகுது பாஸ்டர். ஆமா, உங்க அப்பா நல்ல அப்பாவா இருந்தா நானே அவருக்கு சீனிவாசல கூட்டு போய் நெய் தோசை வாங்கி கொடுப்பேன். உங்க அப்பா வந்தாலே கொளுத்தி போட்டு போயிடுறாரு. எதனா உங்க அப்பா இது வரைக்கும் வாங்கி வந்து கொடுத்துக்கிறாரா வீட்டுல? நான் தான் செய்யறேன், என்னமோ அவர் செய்யற மாதிரி பில்டப் காட்டி பண்ணி. ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு கூட வச்சுப்பாரு, கூட்டு வந்து வயசான காலத்துல கண்ணு மங்குற காலத்துல பார்த்தா தூக்கி தூரம் வச்சுட்டாருங்க. நான் சொல்றேன், நான் ஏதோ ஜோக்கா பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க குடும்பத்துல எங்க தெரியும் ஐக்கியம்? மம்ரே என்றால் கர்த்தர் தரிசனமாகிற இடம், கர்த்தர் பேசுகிற இடத்துல உன் குடும்பத்தை வைத்து நீயும் மனைவி பிள்ளைன்னா அதுல சந்தோஷம். 3வது ஆளை நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்கனாலே உங்க குடும்பம் காலி. அதுவும் அவங்க கர்த்தரோட பிள்ளைய அவங்க நல்ல ஆலோசனை கொடுக்காம கொளுத்தி போடுகிறவங்களா இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். குடும்பத்தை கெடுக்கிறவங்க பிரிக்க ஏஜென்ட் மாதிரி சிலது சுத்தம். போன வாரம் கூட பிரதர் என்கிட்ட சொல்லிருந்தாரு, ஏன் அந்த சர்ச்சுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்குதுயா, வீடு வீடா போவோம். என்ன பண்ணா அந்த ஏரியாவில் எங்க பாஸ்டர் சொன்னா நடக்கும். எங்க பாஸ்டர், உங்க பாஸ்டர் ஏசுனாதரா, அப்படியே கொண்டு போய் ஒரு கூட்டத்தை சேர்த்து அது மூலமா கொஞ்சம் துட்டு ஆயத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வீடு வீடா வந்து கலகம் பண்ற ஆளு வந்தாலே நீ முதல்ல அந்த வீட்டுல பெனாயில ஊத்தி விட்டுணும். இப்பதான் வாந்தியத்தான் பெனாயில் ஊத்திக்கிறான், அப்புறமா வாயா நம்பிச்சு விட்டுணும். இருக்கிறான் பாருங்க. இது பொழப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடு வீடா காலையில எழுந்துருவாங்க. நான் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஊழியம் செய்யறேன் பேக் மட்டும் ஊர் ஊரா சுத்துது பாரு. ஒன்னு கூட ஏங்க 50 குடும்பம் இருக்குதுங்க நம்மளுக்கு. எனக்கே வாரத்தில் 3 நாள் தாங்க ஊழியம். 3 நாள் வீட்டில் சும்மா இருக்கிறேங்க. சபையும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில பேக் எடுத்துன்னு வெள்ளை போட கொண்டு மாடு ஒரு கராப்பு கட்டி, அது பேர் கராப்பா ஸ்கராப்பு காப்பா கட்டிங்கன்னா பெரிய ஊழியக்காரி மாதிரி. எங்க போறேன்னா 3 வீட்டுக்கு போய் உட்காந்து அங்க ஊர் கதையெல்லாம் பேசிட்டு, அவ வரல சர்ச்சுக்கு, இவ வரல, அந்த பாஸ்டர் பத்தியா எப்ப பாரு சோப்பிக்கே கொடுக்குறாரு சங்கீதம். பாவம், அது இப்பதான் 6 மாசத்துல ஒரு வாட்டி வாசிக்குது. இப்படியே கதை எல்லாத்தையும் பேசிட்டு சாயங்காலம் என்ன பண்ண, அங்கேயே மீன் குழம்பு வச்சு அங்கேயே கறியை போட்டு அங்கேயே சாப்பிட்டு 2 வீட்டில் காணிக்க கொடுப்பாங்க, வாங்கி பேக்கில் சொருவிக்கின்னு அப்படியே உடலாம் கலகம் வச்சுட்டு சாயங்காலம் இயேசுவே நான் செய்த ஊழியங்களை அங்கீகரிங்கப்பா, ஆசீர்வச்சிங்க, அந்த வீட்டுக்குள்ள உங்க ஆண்டவர் உடன்படிக்கை வரும். நல்லா அதான் இந்த வரவும் போறவங்களாம் வீட்டுக்குள்ள பாஸ்டருங்க, நான் பாஸ்டர். முதல்ல பாஸ்டர்னா நீ எங்க பட்சன்னு கேளுங்க, எங்க சர்ச்சு வச்சுக்கிற, நீ யாருன்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஊரை சுத்தர ஆட்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது?
சேர்க்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம விசுவாசி வீட்டுக்கே நம்மளால விசிட்டிங் போக முடியாது, உட்காந்துக்கிறோம். நம்ம ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. உங்க உறவுகளா இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க அப்பாவா இருக்கட்டும், கொளுத்துகிறவர் என்ற சோதோம் ஐக்கியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க எங்க தெரியுமா இருக்கணும்? மம்ரே என்ற உன் குடும்பத்தின் ஐக்கியத்துல 3 இடங்களிலே நீங்கள் உட்காரக்கூடாது. சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 1:1 வாசிங்க. சங்கீதம் 1:1. இது கூட துன்மார்க்கனுடைய ஆலோசனைவின் வீட்டுக்குள்ளே அன்காட்லி பர்சன் போட்டிருக்கு. தேவனற்றவர்கள் அல்லது தேவனை விட்டு விலகினவர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆவியில் மரித்து போனவர்கள், எதை வேண்டுமானும் செய்ய துணிந்தவர்கள். ஆமே. அன்காட்லி பர்சன் என்ன பாஸ்டர்? தேவனற்றவர்கள் அப்படின்னா என்ன? துன்மார்க்கர் யார் தெரியுங்களா? அவங்க தேவனை விட்டு ஒண்ணு பிரிந்து போனவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். இல்லைன்னா கர்த்தர் யார் என்று தெரியாதவங்களும் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீங்க உட்காரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு சத்தை நீ கஷ்டப்பட்டு உருவாக்கின பரிமள தைலத்தை நாத்தடிக்க வச்சிரும். ஒரு பரிமள தைலம் உருவாக்குவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி வைத்த அந்த பரிமளை தரும். சில நேரம் மதியினத்தினால மூடாம வீட்டில் திறந்து வைத்திருப்ப, ஏதோ கொளுத்தி போடுகிற சத்த ஈக்கள் வந்து உன் வீட்டிலே நாற்றம் அடிக்க வைத்து விடும். என் அன்பு தேவ பிள்ளையே, அன்பு வாலிப பொண்ணே, அன்பு வாலிப தம்பியை எச்சரிக்கையா சொல்றேன். உன்னை உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் பரிமள தைலம் போல் வளர்த்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சத்தை அதுல விழுந்து உன் வாழ்க்கை நாற்றம் அடித்து விடக்கூடாது. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அன்காட்லி பர்சன், அந்நிய நுகத்தோட அவிசுவாசிகள் பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. உன் வீட்டுக்குள்ள வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான் வரணும் நான் சொல்லல. உன் வீட்டை நேசிக்கிறவர்கள் வரணும். உன் முன்னேற்றத்தில் அக்கறையா இருக்கிறவர்கள் வரணும். உன் பிள்ளைகள் மேல் கரிசனையா இருக்கிறவங்க வரணும். எதிர்மறையாக அப்படி இருப்பதை போல் நடிக்கிற ஈக்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அவர்களை நம்பி நீ அந்த பரிமள தைலத்தின் மூடியை திறக்க கூடாது. நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு ஆழம் புரியணும். லேலூயா, லேலூயா. சத்தை பரிமள தைலம் முழுவதையும் என்ன பண்ணிடும்? அம்னோன் ஒருத்தன் வரதான் பாருங்க, தாவீதுனுடைய தம்பி பையன் அம்னோன். அம்னோன் ஒரு பயங்கரமான செத்த ஈ. அவன் அந்த செத்த ஈ தாவீதுடைய பிள்ளைகள். தாவீது குடும்பத்தில் அதுக்கு வரைக்கும் கொலை கிடையாது, தாவீது குடும்பத்தில் பிரிவினை கிடையாது, தாவீது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தாவீது ராஜாவானால் அழகா ஃபேமிலி போயிட்டு இருக்கு. அம்னோன்னு ஒரு செத்த ஈ வந்து யோனதாப்புன்னு ஒரு அம்னோன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு யோனதாப்புன்னு ஒரு சித்தப்பா பையன் இருந்தான். அவன் வந்து சொல்றான், ஏ அம்னோன், என்ன வர வர நீ மெலிஞ்சிக்கினே வர, ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப டல் ஆகிட்டியே. என்ன சொப்பி கண்ணுக்கு கருவலியும், என்ன மாரி வேலைக்கு போனது கால் வீங்கிட்டா மாதிரி இருக்குது. வேணா மாசம் 10,000 கூட வீட்டில் இருக்குன்னு சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். அப்படி ரொம்ப சீரியஸாக பேசுனாங்க ரவி பிரதர். என்ன சொல்லலாம்? வேணா வீட்டில் உட்காந்து 10,000 அனுப்ப, சித்தி பெரியப்பா தான் 1,00,000 சம்பாதிக்கிறாருன்னு சொல்லி அத்து வீட்டுக்கே வராது. ரொம்ப மெலிஞ்சு போறிய எதனால ஒன்று அவன் சொல்லிட்டான் டக்குன்னு, தங்கச்சியை லவ் பண்றான்றான். யார? சொந்த தங்கச்சி, அப்சலோமுடைய தங்கச்சிய லவ் பண்ணே. அவன் என்னடா தங்கச்சி உறவு மர மாதிரி பண்றியே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புடா, பண்ணக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த யார் சொல்லியிருக்கணும்? யார் சொல்லியிருக்கணும்? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் பேசிங்கிற. 2 சாமுவேல் 13, 2 சாமுவேல் 13 1-இருந்து வாசிங்க. தங்கச்சி முறான்றதவன அவனுக்கு பொல்லாப்பு செய்யறதுக்கு அவனுக்கு வருத்தமா இருக்குது. கவனிங்க, ஆவில உணர்த்தப்படுறான், நான் தவறு செய்யறேன், கர்த்தர் பேசுறார் உள்ள, இது தப்பு தப்புன்றான் பாருங்க. அப்போ ஒரு தந்திரவாதி வீட்டுக்குள்ள நுழையறான். அவன் பேர் என்ன தெரியுமா? யோனதாப். அவன் சொல்றான், இன்னும் டல்லா இருக்கிற, உடம்பு ரொம்ப மெலிஞ்சின்னு போயினே இருக்குது, ஆள் நல்ல குண்டா இருந்தியே, இப்ப என்ன இப்படி ஆயிட்டியே அப்படின்னு உடனே அவன் உடனே சொல்லிட்டான், மனசு ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னுட்டு, இந்த மாதிரி தாமார விரும்புறேன். ஏய், தாமார் யாரு? நம்ம அண்ணன் பொண்ணுடா, என்னடா நீ தங்கச்ச போய் நேசி, இப்படிதானுங்க சொல்லியிருக்கணும். உடனே ஆலோசனை கொடுக்கிறார், நானே நீ அவளை ராஜா கிட்ட கேளு, உனக்கு தராம இருக்க மாட்டாரு. அந்த நாள்ல தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருந்தது, கேளு தரமாட்டாரு. அப்படி தரமாட்டேன்னு சொன்னார்னா நீ ஜுரம் வந்தா மாதிரி வீட்டுக்குள்ள படுத்துக்கோ. அப்ப படுத்துக்கின்னு யாரு வந்தாலும் ஜுரம் சரியாவல, தாமார் வந்து எனக்கு பணியாரம் சுட்டி என் வாயில ஊட்டினாதான் எனக்கு வந்து ஜுரம் போகும்னு சொல்லு. அப்ப தாமார் வீட்டுக்குள்ள வருவா, வந்த உடனே அவளை நீ கெடுத்த வாழ்க்கை அழிச்சிடுன்றான். இப்பேற்பட்ட தந்திரவாதி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். பாத்தீங்களா? புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு?
உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே அப்ப துவங்கச்சிங்க தாவீதினுடைய பிள்ளைங்க சாவு. தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகள் சாலமோன் ஒருவனை தவிர அத்தனை பேரும் பட்டயத்தால் செத்தார்கள். யாரால தெரியுமா? இந்த ஒரே ஒரு தந்திரவாதியை வீட்டுக்குள்ள விட்டது. இன்னைக்கு யாரோட கர்த்தர் பேசுறார்? ஒரு வார்த்தையை வெறுமையை அனுப்ப மாட்டார். எனக்கு தெரியும் தேவ சபையே, உன் வீட்டுக்குள்ள அவர்கள் வந்ததிலிருந்து, ஒரு குறிப்பிட்ட பர்சன் வந்ததிலிருந்து உங்க வீடு பயங்கர போராட்டத்தில் பிரச்சனையில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்லுகிறேன், அந்த அன்காட்லி, அந்த துன்மார்க்கர் உட்காருகிற இடத்துல அவர்களோட ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார். ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழி என்ன வழி? தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தையே இல்லாமல் பணம், பொருளாசை, அடுத்தவர்கள் பொருளை அபகரிப்பது என்பதுதான் பாவிகளோட வழி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 15, 19 வசனத்தை வாசிச்சு பாருங்க. பாவிகள் நயங்காட்டுவாங்களா? என்னன்னு? வா சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம், நீ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பணக்காரன் ஆவறத நான் காட்டுறேன், கிரிப்டோ கரன்சில போடு, ஷேர் மார்க்கெட்ல போடு, அங்க போடு, இங்க போடு, பணம் ரெட்டிப்பாவும். பாவிகள் நயங்காட்டுவாங்க. கர்த்தர் தராத ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தராது. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ண மாட்டாரு? ஆமா, இங்க போடு சீட்டு, அங்க போடு. நீ பாவம் ராத்திரி பகலா சம்பாதிச்சு வச்சு இந்த காசை எங்கேயோ போட்டு அவன் தூக்கின்னு ஓடுவான். அவன் தான் பாவி. பாவினா யாரு நினைக்கிறீங்க? தேவ ராஜ்யத்தை பற்றியோ தேவனை பற்றியோ சிந்தனை இல்லாதவர்கள். உலகத்தில் இடம் வாங்கணும், பொருள் வாங்கணும், வீடு வாங்கணும், வீட்டுக்கு மேலே வீடு வாங்கணும். தப்பே இல்லைங்க, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கங்க. அதற்காகவே உங்கள் நேரங்களை விரயம் பண்ணி ஓட வைக்கிற பாவிகள் என்ன பண்ணுவாங்க? நயங்காட்டுவார்கள். எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி ஒரே பையில இருப்போம், போறோம் பொருளை அபகரிச்சு திருடிலாம் வான்னு சொல்லி கூப்பிடுவானா நல்லவனை. ஆமேன் சொல்லுங்க. அவங்களோட நீங்க உட்காரக்கூடாது. ஆமேன். மூணாவது யார் கூட உட்காரக்கூடாதுங்க? பரியாசக்காரர். மற்றவர்களை இகழ்ந்து தாழ்த்தி குறை பேசுகிற ஒரு கூட்டம். மற்றவரை அவமானப்படுத்துவதுன்னா ரொம்ப பிரியம் உங்களுக்கு. ஆமென். பின்னாடி பேசி 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 பேசிய பாருங்க, சில மேல இருந்த ஆவியெல்லாம் வெளியே எடுத்துட்டு வியாதிகளை வாங்கிட்டால எனக்கு தெரியும். மற்றவங்களை பத்தி நீங்க ரொம்ப பேச 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 உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான துக்கப்பட்டு 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 உங்களை விட்டு வெளியே போயிடுவார். ரொம்ப நாள் பொறுப்பார். அவ்வளவு சீக்கிரம் வெளில போக மாட்டார். ரொம்ப நாள் பொறுப்பார். மற்றவர்களை குறித்து பின்புறத்தில் பேசுகிற அத்தனை பேரும் சாத்தானால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஆமீன் சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வார்த்தைகளால் சபையில ஒருவர் காயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. உங்க வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் காயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நான் மூஞ்சிக்கு நேரா பேசிடுவேன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசினா கஷ்டம். ஆமீன் சொல்லுங்க. இந்த பரியாசக்காரர்கள் யார் தெரியுமா? நல்லவர்களை தான் கேலி பண்ணுவாங்களாம். ஏன்னா கெட்டவன் ஆல்ரெடி அவங்க கூட தானே இருக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனையோ ஒரு மனுஷனையோ குறித்து பின்புறத்தில் பேசுகிற ஒருவரோடும் நீங்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. இப்படி பேச பேச உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் குறைஞ்சி 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 கடைசியில் குற்றம் சாட்டுகிற, இரவும் பகலும் தன் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிற பிசாசு என்று வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 பேரோட நீங்க ஐக்கியமே கொள்ளக்கூடாது. யார் யார் சொல்லுங்க? அன்காட்லி பர்சன் சொல்லுங்க. ஆமா, துன்மார்க்கர், அன்காட்லி பர்சன். 2வது பாவிகள். உங்களை பணம் சம்பாதிச்சு உலக ஆசீர்வாதங்களை எல்லாம், உலகத்தினுடைய மேன்மையை பத்தியே பேசுறவங்க, தேவராஜ்யத்தை பத்தி பேசாதவங்க. 3வது யாரு? பரியாசக்காரர்கள். மற்றவர்கள் எழுத்து தாழ்த்து பேசுகிற கூட்டம், மற்றவர்களை அவமானப்படுத்துவது, அவங்க அசிங்கப்பட்டு நிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம். அதோட நீங்க சேரக்கூடாது. எங்க பாஸ்டர் உட்காரணும்? ஒரு இடத்துல உட்காரணும்னு சொல்லி முடிக்கிறேன் செய்தியை. எங்க உட்காரணும்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. நீங்க உட்கார வேண்டிய ஒரு இடத்தை காண்பித்து, அடுத்த வாரத்தில் இந்த செய்தியின் தொடக்கத்தை இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா பேசினேன், அடுத்த வாரத்தில் தொடர்ந்து அந்த 2 வீட்டுக்கு நேர்ந்ததை காண்பிக்கிறேன். வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? இயேசுவின் போதகத்தின் நடுவில் இயேசுவே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளதான் நீங்க உட்கார்ந்திருக்கணும். புரியுதா நான் பேசுறது? எங்க வாசிச்ச வேதமே அவரை பத்தி தாங்க வாசிக்கிறாங்க, அவரை பத்தி தான் பேசுறாங்க பைபிள்ல. ஏசியா அதுல இவரே உட்கார்ந்து கேட்டு இருக்கிறார், நம்மளை பத்தி இப்படி பேசுற. உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளதான் நீங்க உட்கார்ந்து இருக்கணும். நான் பேசுற ஆழம் புரியணும். உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியோட ஆட்களோட தான் நீங்க சேரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 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 ஒரு ஹையர் குவாலிட்டி உங்க இருதயத்துல வரணும். போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து இருந்தார். வாசிங்க. 2வது அவங்க என்ன பேசுறாங்க? இவருக்கு தாங்க வேதமே எழுதி கொடுத்தவரே, ஆனா பேசுறத கேட்கறாங்க. கேட்கவும் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறாரு. எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களான்னு கேட்கிறாருங்க இயேசு. ஆமென் சொல்லுங்க. இதுதான் நல்லவர்கள் உட்காருகிற இடம், உத்தமர்கள் உட்காருகிற இடம்,
ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஒன்று, அவர் இருந்த இடம் தேவாலயம். ஆமேன். ரெண்டாவது, அவர் இருந்த இடம் போதகம். மூணாவது, அவர் இருந்த இடம் தேவ பிரசன்னம். நாலாவது, அவர் இருந்த இடம் மகிமையின் இடம். ஆமேன். சிலருக்கு சபனா ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது பாருங்க, ஜபனா பிடிக்காது பாருங்க, போதகனா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது மண்ணு மேலே கட்டின்னு இருக்கிற வீடு. சிலருக்கு சபனா ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும். இன்னும் 6:15 மணிக்கெல்லாம் எங்கள் சர்ச்சுக்கு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. 6:15 மணி சாயங்காலையில். நானே அப்போ தான் காரைக்கிற தோச்சி பார்த்தா வந்து, ஐயோ பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேவாலயத்தை எவ்வளோ விரும்புகிறாங்கல்ல, அதனால தான் அவர்களும் அவருக்கு சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. லேலூயா. உனக்கு ஜெபம் பிடிக்கல, சபை பிடிக்கல, எல்லாம் பிடிக்கலன்னா உன்னுடைய அறிவு மண் மேலே வீடை கட்டி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, இவர்களோடலாம் உட்காரலாம். என்ன நடக்கும்? சங்கீதம் தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதம், 3ஆம் சங்கீதம், 4ஆம் சங்கீதம். சங்கீதம் 1, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் கையை தட்டி சொல்லுங்களேன், என் வீட்டில் நான் செய்வது எல்லாம் வாய்க்க வேண்டுமானால் என் வீட்டை கண்மலையாகிய அன்காட்லி பர்சன், தேவனற்றவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. சோதோம் என்கிற எரிகிற இடத்துல தன் வீட்டுக்குள்ள ஐக்கியமாய் இல்லாமல் ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து கிடந்த அந்த அருமையான லோத்தோட குடும்பங்கள், அவன் ஒருத்தனை தவிர அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. தேவனற்ற ஜனங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, பாவிகள் உங்களை வந்து எப்படியாவது என்ன பண்ணியாவது, போக்கிரிதனம் பண்ணியாவது, பிராடுதனம் பண்ணியாவது வாழ்ந்து முன்னேறினான்றான அவன் பாவி. அவனோட நீ என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் கொள்ளக்கூடாது. நாலாவது, பரியாசக்காரர்கள், மற்றவர்களை குறித்து குறை எப்போதும் பேசிக்கொண்டு ஐக்கியப்படக்கூடாது. இயேசுவை போல போதகத்தின் மேல, தேவாலயத்தின் மேல, பிரசங்கத்தின் மேல. ஆமென். நானா அழுதுனே போவேன் சர்ச்சைக்கு போகும்போது, வாலிபனா இருந்த நாட்கள்ல. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை பற்றி பேசுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை பேசுங்க ஆண்டவரே. போய் கடைசி வரைக்கும் பேசாத மாதிரி இருக்கும். கடைசியில் சொல்லுவார், பெருங்காற்றில் அடிப்பட்டவனே, தேற்றரவற்றவனே, சிறுமைப்பட்டவனே. அப்படியே உள்ளம் உடைக்கப்பட்டு அழுதுருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தேவாலயம் தான் பிடிக்கணும், உனக்கு தேவ பிரசன்னம் தான் பிடிக்கணும், உனக்கு ஜெபம் தான் பிடிக்கணும், இயேசுனா நீ அவ்வளோ விரும்பணும். அப்படின்னா நீ யார் தெரியுமா? மம்ரே என்கிற வலிமையான கர்த்தர் உன்னோட பேசுகிற இடத்துல, கர்த்தரை பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுகிற இடத்துல நீயும் உன் குடும்பமும் இருப்பீர்களானால், என் அன்பு சகோதரனே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் போல உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன்னை ஈசாக்கை கொடுத்து, ஈசாக்கு செல்வ சீமானாய் மாற்றி அவனுக்கு யாக்கோபை தருந்து, யாக்கோபு என்கிற பேர்ல இஸ்ரவேல் தேசம். ஏங்க, மம்ரேல உட்கார்ந்தவன் ஒரு தேசமா மாறிட்டான். எரிகிற நெருப்பு சூழ லோத்து உட்கார்ந்தவன் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போயிட்டான். இன்னைக்கு நீங்க எங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்க? யாரோட உங்கள் தொடர்பு இருக்கிறது? ரகசிய தொடர்புகள்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அறுத்து எறிங்க எல்லாத்தையும். தேவையில்லாத நபர்கள், நண்பர்களோட ஐக்கியம் வச்சிருந்தீங்கன்னா, மனைவி திட்டுதுன்னு மனைவிக்கு தெரியாம சில ஃப்ரெண்ட்ஸோட பழகுறீங்கன்னா இன்னைக்கு தூக்கி எறிங்க. அதெல்லாம் உங்க குடும்பத்தின் மேல் அன்பு இல்லாதவங்க, அக்கறை இல்லாதவங்களை நீங்க தைரியமா வெளியே தள்ளணும். அப்பதான் உங்க குடும்பம் முன்னேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி அல்லேலூயா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள்